த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அது ஒன்னே ஒன்று தான். எக்காரணத்தை கொண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. அதைவிட மிக முக்கியம், அதிமுக தாவேகா கூட்டணி எந்த வகையிலும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள்ல அவங்களுடைய முதல்வர்கள் அங்க இருக்கணும், அவங்களுடைய ஆட்சி அங்க நடத்தணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய இலக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா போதும், தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பினர் இருந்தா போதும் அப்படின்றது தான். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எட்டா கனியாவே இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த முறை அந்த மாதிரியான அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த முறை 0 ஆயிருச்சு அப்படின்னா மற்ற மாநிலங்கள் பாஜகவே ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் அதை நடந்துடக்கூடாது. வாக்கு வங்கி அதிகரிக்கணும், தமிழ்நாட்டிலையும் எங்களது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு மான பிரச்சனை அப்படின்றது இருக்கு. அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினர் மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய திட்டமிடலை டெல்லியில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறாரு. அவரு நள்ளிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்களை நேரில் சந்திச்சு பேசினதா தகவல்கள் அப்படின்றது சொல்லப்படுது. ஆனா இந்த தகவல்கள் முழுமையா உறுதிப்படுத்தப்படலை. ஏன் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா, இதை பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் சரி ஒரு மாதிரி சர்ப்ரைஸா வச்சிருக்கணும், ஒரு மாதிரி சீக்கிரட்டா இது இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஏன்னா நேரடியா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வரல. அவர் மாறா கேரளா மாநிலமான கொச்சினுக்கு போய் கொச்சின்லேருந்து டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா சென்னை ஏர்போர்ட்லேயோ இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயோ இல்லை மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேருந்து அவர் கிளம்புறாருன்னா அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டை வச்சு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது லீக் ஆயிரும். அதனால அவர் ரொம்ப கிளவராக கேரளாவிலேருந்து கிளம்பி இருக்கிறாரு. பட் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே கசிஞ்சிருச்சு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். சரி, எதுக்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்கு. பொதுவாக இரவு நேரங்களில் அமித்ஷா அவர்கள் ஒருவரை சந்திக்கிறார் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான சந்திப்புகளாக தான் இருக்கும். ஏன்னா அமித்ஷாவுடைய ஒர்க் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அரசு சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்திலும் கலந்துக்குவார், அதிகாரிகளை பார்க்கறது அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இரவு நேரங்களில் அவர் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான சந்திப்புகள் அப்படின்றது தான் நடக்கும். நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சோர்சஸ் கிட்ட கேட்கும் பொழுது நள்ளிரவு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழுவை அமித்ஷா அவர்கள் சந்திச்சதா உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்றத பேர் சொல்லலை, ஏன்னா சில சீக்ரெட் அப்படின்றதுனால சொல்லப்படலை. அதே மாதிரி விசிட்டர்ஸையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயர்ல இவரை போய் சந்திச்சாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வேறொரு நபர் மூலியமா சந்திக்கப்பட்டதா அந்த தகவல்கள் அப்படின்றது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தப்பவும் பின்பற்றப்பட்டிருந்தது. செங்கோட்டையன் அவர்கள் அவர் அமித்ஷாவை பார்த்ததற்கான புகைப்படங்கள் அதெல்லாம் எதுவுமே வெளியாகல. ஆனால் சந்திப்பு அப்படின்றது உறுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த டெல்லி வருகை, அமித்ஷாவுடைய சந்திப்பு அப்படின்றதும் நடந்திருக்கு. இதனுடைய பின்னணியில முழுக்க முழுக்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்றது உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்குது. ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிறைய அட்வைஸ் அப்படின்றது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அரசியல் ரீதியிலாக கொடுத்திருக்கிறார். குறிப்பாக தர்ம யுத்தம் அப்படின்றத ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி தான். ஆனால் அதே குருமூர்த்தி தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆண்மை இல்லாதவர், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளெல்லாம் கொச்சையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார். ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக குருமூர்த்தியை நம்புறாரு அப்படின்றது தான் டெல்லிக்கு குருமூர்த்தியுடன் அவர் வந்திருக்கிறது அப்படின்றது மூலிமா நம்மளால பார்க்க முடியுது. ஓ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் 2 திட்டம் அப்படின்றது இருக்கு. ஒன்று, அவர் தனியாக கட்சி தொடங்கணும் அப்படின்றது. ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கான விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல்கள் சொல்லப்படுது. சரி, எதுக்காக அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? ஏன்னா அதிமுகவை ஒருங்கிணைப்போம், அதிமுகவை முழுமையாக மீட்டெடுப்போம் அப்படின்றது அவருடைய இலக்கா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புது கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் அதிமுகவில் எந்த உரிமையும் கோர முடியாது. சட்ட ரீதியில் அவர் இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் முடிஞ்சு போயிடும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படும். ஆனாலும் கூட ஏன் அதை பண்றாரு? ஏன்னா அதுக்கான ஐடியா கொடுத்திருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி தான். ஒரு தனி கட்சி அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் சேர்ந்துக்கலாம்.
அதிமுக கூட்டணியில் அவர் சேரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதிமுக அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா எங்க கூட்டணியில யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீங்க முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி கூட வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அவர் மேல இருக்கக்கூடிய நல்லெண்ணம், அவரை கூடவே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. இதன் மூலியமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புறாங்க. என்ன செக்கு? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. எக்காரணத்தை கொண்டும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றது தான். ஏற்கனவே அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் அதிமுக தலைவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் செஞ்சு இனிமேல்ட்டு பாஜக கூட்டணியில் அங்கே சேரவே மாட்டோம்னு அறிவித்த அதிமுக தான் அண்ணாமலை அவர்களை பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை காரணமாக காட்டி மீண்டும் அவங்களோட கூட்டணியில இணைஞ்சிருந்தாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒன்னாதான் சந்திக்க போறாங்க. ஆனாலும் கூட அதிமுக தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க அப்படி போட்டி போட்டு கூட்டணி வச்சு பெரிய சக்சஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதாவே கிடையாது. அதனால எப்படியாவது இந்த முறை அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் நடந்துடக்கூடாது. பிளான் பி அப்படின்றத எப்பவுமே ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு. அந்த பிளான் பி அப்படின்றது தான் தாவேகா அப்படின்றது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்வர் வேட்பாளரா விஜய் அவர்களை தான் முன்னிறுத்திருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ரெண்டு பேரும் எப்படி சேருவாங்க அப்படின்றதுல ஒரு 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 சந்தேகம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சாத்தியப்படக்கூடியது தான். ஏன்னா பீகார் மாநிலத்தை எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் கடுமையான எதிரிகளா இருந்தவங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட தேவை ஏற்பட்ட பொழுது பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு இடம் வரும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் தாவேகா அதிமுக கூட்டணி அமையவே அமையாதுன்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. ஆனா அப்படி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாரதிய ஜனதா கட்சி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் செங்கோட்டையன் அவர்களுடைய தாவேகாவில் அவர் இணைஞ்ச அந்த நிகழ்வு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு இதே மாதிரி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தார். சந்திச்சதுக்கு அப்புறமா அதிமுக பொதுச் செயலாளர் மீது சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டே இருந்தவர் திடீர்னு போய் தாவேகாவில் இணைஞ்சிட்டாரு. இப்போ அவர் தாவேகாவில் இணைஞ்சதுனால என்னாச்சு? அதிமுக எங்கேயாவது ஒரு பக்கம் தாவேகா கூட போயிருமோ அப்படின்ற அந்த சந்தேகம் அப்படின்றது முழுமையா அடைக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் இருக்கக்கூடிய இடத்துல அவரு டிச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி தாவேகா கூட கூட்டணி போவாங்க. ஸோ அதனால அடிப்படையிலேயே அந்த கதவு அப்படின்றது மூடப்பட்டுருச்சு. இருந்தாலும் கூட இன்னும் அதை வலுவா மூடணும். ஏன்னா செங்கோட்டையன் ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தலைவர் விஜய் தான் இருக்கிறார். அதனால அவர் கூட கூட்டணியில் சேர்றதுல எங்களுக்கு ஒரு பிணக்கும் இல்லை அப்படின்னு எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி அதிமுக தலைவர்களும் சொல்லலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமா அந்த கதவுகளை அடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு அவரு பாஜக உடனான கூட்டணியில இல்லாம தாவேகா கூட்டணியில சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செங்கோட்டையனும் இருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு தாவேகா கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அப்படின்றது இருக்கு. இப்படி இவங்க எல்லாருமே அதிமுகவிலும் அதிலும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாவேகாவில் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தாவேகா பக்கம் போகவே மாட்டாரு அப்படின்றத உறுதியா நம்ம எடுத்துக்க முடியும். அதன் மூலியமா என்ன ஆகும்? அவர் பாஜக கூட்டணியிலே தொடர்ந்து பயணம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்றதும் ஏற்படலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களையும் முன் வச்சுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு இப்படியான திட்டங்களை அவங்க செயல்படுத்த முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லப்படுது. அதனால தான் நள்ளிரவு இந்த சந்திப்பு அப்படின்றது நடத்தப்பட்டிருக்குது. குறிப்பா 2 நாட்கள் டெல்லியிலே இருங்க, நாங்க அடுத்தடுத்த விஷயங்களை சொல்றோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் எல்லாமும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்து அவருக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கப்படலை. இங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு. எப்பவுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வராருன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரெட்டலை பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருந்தப்போ மைத்ரேயன் அவர்களுடைய வீட்டில் தான் தங்கியிருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஹோட்டல்ஸில் தங்க ஆரம்பித்தார். இந்த முறை அவர் ஹோட்டலில் இருக்கிறாரு. அவருடைய பையனை மட்டும்தான் கூட வச்சிருக்கிறாரு.
ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்குன்னு ஒரு வலுவான கட்டமைப்பு அப்படின்றது இங்கே இருக்குது. தலைவர்கள் வந்தால் ரிசீவ் பண்ணுறதுக்கு, கார் அனுப்புறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதுலேருந்து எல்லாத்துக்குமே இங்கே ஒரு ப்ராப்பரான செட்டப் அப்படின்றது இருக்குது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இங்கே அந்த மாதிரியான செட்டப்புகள்லாம் எதுவும் இல்லை. பெரிய அளவிலான அவருக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சப்போர்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் அவர் டெல்லியில் வந்திருக்கிறார், டெல்லியில் வந்து உட்காந்துருக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டப்போ அவரு காசிக்கு போயே டைரக்டா பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசியிருந்தாரு. இப்போ டெல்லிக்கும் வரவழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ செங்கோட்டையனை வைத்து பாஜக என்னென்னலாம் திட்டமிட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வைத்தும் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது வெறும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட மட்டும் நிற்காது அப்படின்றதையும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நமக்கான தகவல்களாக கிடைக்குது. அடுத்தடுத்த அதிமுக அதிருப்தி தலைவர்கள், அதிமுகவுக்குள்ளேயே இப்போ எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வச்சு அவங்களை தாவேகா பக்கம் திருப்பி விடுவதற்கான வேலைகளை பாஜக மிக தீவிரமா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய மாஸ்டர் பிளானா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிஞ்சிருக்குதா, இல்லை அது புரிந்தும் அதை அவர் கண்டும் காணாம இருக்கிறாரா? ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலரும் தொடர்ச்சியா வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை காரணம் காட்டி அவர் இப்ப வெளியே போயிருக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, தேமுதிகவில் இருந்து எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கறதா சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, முதுகுல குத்திட்டாருன்னு அதிமுகவை கூட அவர் சொல்லல. அவர் டைரக்டா அவங்க ஹிட் பண்றது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ அவரை எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வராம அவங்களும் அப்படியே எங்க போறாங்க, தாவேகா பக்கம் போறாங்க. ஸோ தாவேகாவுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வேலைகள்ல பாரதிய ஜனதா கட்சி மிக மும்முரமா ஈடுபட்டிருக்காங்களோ அப்படின்றது தான் இந்த அத்தனை நகர்வுகளையும் பார்க்க முடியுது. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகாவை வலுப்படுத்தணும்னு பாஜக விரும்புறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பிதான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.